ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து நம்ம டயட் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரெசிபி அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து நிறையா வாட்டி பார்த்துட்டேன் இந்த டயட் சிக்கன் பிரியாணின்னு. ஆயில் இல்லாமல் சிக்கன் ரிலீஸ் ஆகிற ஜூஸ் அண்ட் அதுலேருந்து வர அந்த சிக்கனோட ஆயில் ஃபேட் அதில் வந்து குக் பண்ணி இது பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை கீ எதுவுமே ஆட் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்கான்னு வீடியோட எண்டில் தெரியும். இப்போ நம்ம வந்து டயட் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் ஆப்வியஸ்லி, 2 தக்காளி, சாரி 2 வெங்காயம் அண்ட் 2 சின்ன தக்காளி, பச்சை மிளகாய். ஃப்ரிட்ஜில் வந்து எப்பயுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பிரியாணி பண்ணுறப்போ எப்போவுமே பிரியாணி மசாலா மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ரோஸ்ட் பண்ணி அரைப்பேன். அதுதான் சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட், அந்த மாதிரி ஒரு யூனிக்கான டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சீரியஸாக இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்து பிரியாணி மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம அரைக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். மற்றது எல்லாமே வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக வந்து நான்வெஜ்ஜுக்கு கழுவணும், நான்வெஜ் வாஷ் பண்ணணும், மீட் ஏதாச்சும் அது இது ஒன்று மட்டும்தான். எனக்கு யூஸ்வலாக வந்து வெஜிடேரியன் இல்லை நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுறதோட அந்த வெசல்ஸோட வந்து நான்வெஜ் வாஷ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது மட்டும்தான் நாங்கள் மீட் கழுவ யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட் பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் வாஷ் பண்ண நான் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் ராக் சால்ட்டும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணேன். இந்தியாவில் இருந்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ராவான அன்குட்டான மீட் எதுவாக இருந்தாலும் மட்டன் இருந்தாலும் சிக்கன் இருந்தாலும் நான் தொட்டதே கிடையாது. இங்கே வந்து 3 months ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து முருகா தான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாரு. எனக்கு எல்லாமே நான் டச்சே பண்ண மாட்டேன். பட் டைம் போக போக குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து யூஸ்வல் ஆயிடுச்சு இது பண்ணுறது. ஃபிஷ் இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். வந்து டைம் போக போக கெட் யூஸ் டு இட் போல. ஓகே, இப்போ நான் வந்து தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாம் நான் ப்ரெப் பண்ணுறேன். சைட் பை சைடு அப்படியே நான் வந்து தால்ச்சாக்கும் பருப்பு ஊற வைக்கிறேன். பிரியாணி வந்து நான் தால்ச்சா இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. வாயிலே இறங்காது. பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தால்ச்சா வந்து சாம்பார் மாதிரி இருக்கும், பிரியாணி ஃப்ளேவர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் யூஸ்வலாக வந்து பிரியாணி வந்து தால்ச்சா சாப்பிட்டு தான் வந்து பழகிருக்கேன். வந்து புளி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஊறணும் அப்படின்னா அந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சோப் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். ஸோ குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். வெங்காயம், தக்காளி அண்ட் இந்த பச்சை மிளகாய் ரெடியாக இருக்குது. சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் நம்ம போட வேண்டிய ஸ்பைசஸ் அண்ட் பிரியாணி மசாலா வந்து இதில் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாமே இந்த சிக்கனோட போட்டு நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கர்ட் போடணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சிக்கனோட வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லாமே சூப்பராக வந்து மேரினேட் ஆகிருக்கும். சிக்கன் எல்லா ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும். நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கணும். இல்லை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்ச உடனே இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து போட்டுருவோம். இப்போதான் பாயில் ஆகுது. நல்லா சிக்கன் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம போட்டு அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2.5 எடுத்துருக்கேன். 2.5 வந்து ஒரு கிளாஸுக்கு 1.8 ஊற்றணும் ஜீரக சம்பாக்கு. நல்லா பொரிச்சோன்னு ரைஸும் அண்ட் அந்த நம்ம போட்டுருக்க வாட்டரும் சேம் லெவலுக்கு வந்தோடனே நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு தம்மில் வைக்க வேண்டியது. சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி ரைஸும் தண்ணியும் வந்து சேம் லெவலுக்கு வந்துச்சு.
இப்போ நான் வந்து இதை தம்மில் வைக்க போகிறேன். இப்படி போட்டு மூடி தம் வச்சாச்சு, வெயிட் வச்சாச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம தம் வச்சாச்சு, தாஜாவும் ரெடி. ஸோ வந்து வேர் ஆல்மோஸ்ட் டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரியாணி தம் வந்து எடுத்தக்கப்புறம் நான் காட்டுறேன். பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கேவலமாக கீழே வந்துருக்கு. ஓகே, அட டடா! ஓ மை காட், கலரே செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இப்போ வந்து முருகா பச்சு கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். செம்ம சூடு தான். ஆமாம், தம்மிலே இருந்துச்சுல்ல இவ்வளோ நேரம். ஆனஸ்டாக ரியாக்ஷன் நல்லா ட்ரை பண்ணிருக்கேன். இது பீசஸ் ஆஃப் மை ப்ளீஸ் பார்க்கணுமா சொல்லுங்க. நார்மல் பிரியாணி மாதிரி இருக்கா இல்லை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்? செம்மையா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைல்ல இருக்கு. எதுல தெரியுமா ஃப்ளேவர் தெரியுது? இந்த சிக்கன் பீஸ்ல தெரியுது. சூப்பரா இருக்கு. சீரியஸா செம்ம சூப்பர். ஃப்ளேவர் தெரியுதா? சிக்கன் பீஸ்ல தெரியுதுல? இன்னும் கொஞ்சம் பீஸ் சாப்பிடுங்க. இல்லை, ஒரு லைட்டாக தாழ்ச்சி வச்சுக்கிறேன். குட்டி பீஸா எனக்கு டென்ட் ஆகுது, வாய் விடுது. எப்படி செம்மையாக வேற லெவலு, வேற லெவலாக இருக்கு. ஓகே, நம்ம போய் சாப்பிடலாம். ஓகே, பாய். நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சேன்.